அந்த கடைசி போயிட்டு சுற்றிக்கிட்டு வரணும். இப்படி விட்டால் நேராக விட்டாலே வந்துடும். ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிருன்னு சொல்லிட்டு சுற்ற விட்றாங்க. கல் எப்படி அடிக்கி விட்ருக்காங்க பார்த்தீங்களா? அது ஹிந்திக்காரங்க மதிக்கிறதே இல்லை. அந்த கல் மேலே ஏறி வந்துடுறாங்க இந்த பக்கம். நம்ம வண்டி வருது பாருங்க. மேலே ஒரு எட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா எந்த இடத்துல எவன் இருக்கிறான்னு தெரியாமல் போயிடுது. போன வாட்டி பாருங்கள் அறுத்தது இந்த மூலையில் கரெக்டாக அறுத்துட்டானுங்களா. அதுதான் ஒரு எட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இன்றைக்கான ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 ரூபா 62 பைசா. இங்கே உத்தரப்பிரதேசத்தில் டீசல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜான்சி வந்தாச்சுங்க. ஜான்சி வந்து ரைட்டில் திரும்பக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி ஆயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு டியூட்டி மாற்றினேன். காலையில் 4 மணி ஆயிடுச்சு. டயரை செக் பண்ணலான்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கேன். இடையிலும் ஒரு வாட்டி பார்த்தேன். இருந்தாலும் இப்போயும் பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு கயிறு ஒரு எட்டு பார்த்துக்கிட்டோம்னா கயிறு ஏதோ ஒரு இது வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். இது ஸ்டெப்னியில் இருந்த டயரு. இது இந்த டம்மியில் இருந்ததே தான். ஏன்னா நம்ம கையில் டைட் பண்ணது அதை உரு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லது. இதில் ஒன்றும் ஆகலை. அப்படியே தெரிச்சிருச்சு அந்த டயரு. பெல்ட்டு ரீபெல்ட்டு போட்டு ஓட்டினா எப்படி வெடிக்கும். ஆனால் ரீபெல்ட்டு கிடையாது, அது ரேடியல் டயர் தான். இப்படி பண்ணி விட்டுருச்சு ஃபுல்லாக. பாருங்க அப்படியே இது பொழந்துச்சு இருக்குங்களா. கரெக்டாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது எப்படியும் இப்படி தான் பிடுங்குன்னு நினச்சேன். அதே போல் ஆயிடுச்சு. நிம்மதியாக கடைக்கிட்ட நிப்பாட்டி கூட ஒரு டீ குடிக்க முடியல. நேராக வண்டிக்கிட்டு போயிடுறது தான் நல்லது. ஏறி அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. ஏறி ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கூட அப்புறம் கஷ்டமாக போயிடும். என்ன பண்ணுறது, அப்படி இருக்குது சூழ்நிலை. டீ வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேன். வண்டியாண்டே போய் குடிச்சிக்கிறேன். என்னத்துக்கு கொம்பு. இவங்களை நம்பி எல்லாம் வண்டி ரோட்டோரமாக நிப்பாடிட்டும் டீ கடைக்கு போக முடியாது. சக்கரத்தை கல் வச்சு கழட்டி கூட சக்கரத்தை கழட்டிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக சென்டர் ட்ராக்லேயே கமிச்சிட்டு இருக்கிறாங்க டிராக்டர். டம்மியில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கல் மாட்டிருக்குது.
ஆமாம். டெல்லி ஆமாம். காலையில் 6 மணிக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஒரு ஓனர் எந்திரிச்சிட்டாரு. வண்டி முன்னாடி கொண்டு போய் ஓரம் நிப்பாட்டினாரு. காய்கறி கடையை பார்த்துக்கிட்டே வரோம், எங்கேயுமே இல்லை. இப்போ தான் ஒரு கடையை பார்த்துருக்கேன். அந்த குவாலியார் தாண்டி வந்து வாங்கலான்னு சொல்லி வந்தோம். சரி போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி ரசம் என்ன காய் கிடைக்குதோ அதை வச்சு இருக்கிறத வச்சு சமைக்கிறோம். பயங்கரமாக ருசிக்கிறோம், அவ்வளோதான். முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இதை பாருங்கள், காரை அடித்து தூக்கி இருக்கிறது. இப்போ இவங்களாம் அதெல்லாம் சாதாரணம், ஒரு சக்கரமே தனியாக வந்துட்டுக்குது. காய்கறி வழி பூரா காய்கறி தான் இருக்குது. உள்ள வீதிக்குள்ளே இருக்குது. பார்க்கலாம் எந்த காய் நல்லா இருக்குது அது வாங்கிக்கலாம். नाम क्या भाई ये? अरबी 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 हाँ बढ़िया अरबी बनता है। இது என்ன கிழங்குனே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பேர் வந்து அரபின்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இது சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வெண்டைக்காய் வாங்கிடுச்சு. பாவக்காய் வந்து ஒரு 2 கிலோ. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 30 ரூபாமா. 1 கிலோ வாங்கியாச்சு. அடுத்து பாவக்காய் வாங்கலான்னு பார்க்குறேன். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாவக்காய். எப்படி அடித்து நொறுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு கார் பேக்கில் வந்து சாத்திருப்பாங்களாட்டங்க. இவங்க ஹார்ன் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. பாருங்க டிராக்டர் ஒரு தூக்கிடுவாங்களாட்டங்கப்பா. நம்ம அந்த சைடு போயிடலாம். பாவக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கினேன். பாவக்காய் வந்து 1 கிலோ வந்து 50 ரூபா ஆகுமா. அது ஒரு 30 ரூபா, மொத்தம் 80 ரூபா ஆச்சு. அப்புறம் பச்சை மிளகா வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்ல. பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் இருந்தால் போதும். எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? பைத்தியம் பிடிச்சி போயிடும் இவங்க கூடலாம். ஒரு நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணோன்னு வைங்க, நாமளே ஏன்டா இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவோம். வரும்போது ஒரு டிராக்டர் ஒன்று நான் காட்டியிருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியே சென்டர் ட்ராக்கில் அப்படியே கமுந்து விழுந்துட்டுருக்குது. அதனுடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா, டிராக்டரோட என்ஜின் வந்து அப்படியே பள்ளத்தில் போய் அப்படியே எதுக்குமே 10 பைசாக்கு பெறாது. அந்த அளவுக்கு கூலம் ஆகிட்டு இருக்குது டிராக்டரு. நடு ரோட்டில் அப்படியே அந்த டெய்லர் அங்கேயே இருக்குது, மண்ணு கொட்டிட்டு அங்கேயே இருக்குது. டெல்லி இன்னும் ஒரு 268 கிலோமீட்டர் இருக்குது. மண்ணு அள்ளிட்டு போனுங்களா இல்லை இப்போ இருக்கிறதே இப்படி தான் இருக்குமா தெரியல. இந்த சைட்லலாம் இருக்குதா? ஆஹா, ஆரம்பத்துலேயும் அப்படி தான் இருக்க மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு அள்ளன மாதிரியே தெரியுது. எடுத்தாலும் எடுத்துகிட்டு போங்க, எடுத்து குஜராத்துக்கு அனுப்பிட்டு போங்க. பூரா டைல்ஸுக்கு இந்த கல் நோண்டி கல் எடுத்துறது தான். கல் எடுத்துட்டு அப்படி அப்படியே விட்டுறது தான். அந்த அது என்னன்னா பயங்கர ஆழத்துக்கு தோன்றானுங்க. அப்போ அந்த கல் ஏற்றுற கம்பெனி ஒன்று உள்ளே போய் அந்த குழியை பார்த்தேன். அப்படியே இப்போ ஏகப்பட்ட ஆழம் தோண்டி வச்சுருக்குறாங்க. ரோடுக்கும் தரைக்கே ஒரு 20 அடி 30 அடி ஹைட்டில் இருக்க மாட்டாங்க இந்த ரோடு.
ஸ்டெப்னி டயர் கழட்டி போட்டோம் பார்த்தீங்களா, இது ஒரு வித்தியாசமாக தேயுது பார்த்தீங்களா. இது நல்லாவே தேயுது பாருங்க, நல்லாவே திரியாக தேயுது. ஒரு லெவலாகவே தேயவே மாட்டேங்க பாருங்க. தெரியுதுங்களா, நல்லா விட்டு விட்டா தேயுது. பார்ப்போம். இப்படி இது ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி அந்த கம்பியெல்லாம் கீழே இதுவாக நல்லாவே தெரியுது. ஒரு சில இடத்துல கம்பி எதுவும் தெரியல பாருங்க. இந்த இடத்துல சரி என்ன பண்ணுறது, லாரி தொழில் இப்படித்தான். 1-2 டயர் இப்படி தான் இருக்கும். ரசம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு ஒரு மோர் பாயிண்ட் ஒன்று வாங்கிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் தட்டி விடுங்க. பெல் ஐக்கான் இப்போ யாராவது தட்டுவாங்க, தட்டிட்டேன் பார்த்தீங்களா. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து பதிவு உங்களுக்கு சேரும். பாய். இந்த இடத்துல நிற்கிற இடம் எங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம்.